கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 9வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சங்கீதம் 9, 16, 17, 18 வசனங்களை கவனிப்போம். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, ஒரு மனிதரால் எங்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லை. எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எங்களை கைவிட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தர் நமக்காக உதவி செய்ய இறங்கி வருவார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. உதவிகள் ஒத்தாசைகளை பற்றி கொள்ள முடியாத மனிதர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நிச்சயமாய் உதவி செய்வார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஆகவே நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருப்போமாய் இருந்தால், மற்றவர்களாலே எள்ளி நகையாடி நாங்கள் நையாண்டி பண்ணப்பட்டு அவமானப்பட்டு சிரமைப்பட்டு வெட்கப்பட்டு இருப்போமாய் இருந்தால், உண்மையாகவே நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் எங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே உங்களுடைய ஜெபங்களை நிச்சயமாய் தேவன் கேட்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நீங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார் என்று சொல்லி நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணிக்கொள்வோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்வார். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து தாங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் லுசர்ன் பட்டணத்திலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஜேமிசன் என்கின்ற ஆலயத்திலே சபையிலே நாங்கள் ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம். உங்களையும் அன்போடு அதில் கலந்து கொள்ள அழைக்கிறோம். அதே போல ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லுசர்ன் பட்டணத்தில் எங்களுடைய ஜேமிசன் சர்ச்சினுடைய 10வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். நீங்களும் வந்து வாழ்த்தி எங்களை ஆசீர்வதித்து செல்ல உங்களையும் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.